இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவோடு எங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி. இந்த நாளிலே உங்களை காண்பதை மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கணும். அதுவில் நடங்க, நிச்சயமாக நடக்கும். எத்தனையோ வார்த்தையை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ வசனத்தை அதுவில் நடந்திருப்பீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு வேத வசனத்தோடு உங்களோடு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம எதையோ கேட்டுக்கிறோம், வாழ்க்கையில் நடக்கலை, பெற்றுக்கொள்ள முடியல. கை கேட்டது வாய் கேட்டல, வாய் கேட்டது கை கேட்டல. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம எப்படி எதனால் மாறுதுன்னு சொன்னால், நம்ம உறுதியாக அதை பற்றி கொள்ள முடியலைங்க. கேட்குறத பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன சொன்னால், நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றம், ஏமாற்றங்கள் அநேக வருது. ஆனால் காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இங்கே ஒரு வசனம் சொல்லப்படுது, கூர்ந்து கவனிங்களேன். ஏசப்பா அவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை கூர்ந்து கவனி. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறதாவது நான் என்ன சொல்கிறேன் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்களேன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேட்கணும்னு அதை நியாயமாக கேட்கணுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட பேச போகிறோம். எந்த பயத்தோடு, இந்த நடுக்கத்தோடு எதை கேட்கணுமோ அதை கேட்டால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட எல்லாமே உலகத்தில் ஐஸ்வர்யம் அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும், எது உனக்கு தகுதியாக இருக்குமோ அதை மட்டும் தான் கேட்க முடியும். ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. எம்எல்ஏ போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்க முடியுமா? அந்த ஒரு படிப்படியாக போய் போனால் தான் அவர்கிட்ட போய் நம்ம அந்த வார்த்தை கேட்க முடியும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல கேட்கணும், அப்போ தான் கொடுக்கப்படும். கேட்காத எவனும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? நம்ம என்ன வேணும்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டால் தாங்க அதை கொடுப்பாங்க. கேட்காத எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். யாருக்கிட்ட போனால் கிடைக்கும் என்பது தேடணும். கிடைக்கிற பொருள் நம்ம பக்கத்திலே வச்சுக்கின்னு நம்ம அநேக இடத்துல தேடுறாங்க. ஏசப்பா என்ற ஒரு தெய்வத்தை பக்கத்தில் வச்சுக்கின்னு நம்ம எங்கெங்கே தேடுறோம். ஆனால் எங்கெங்கே கிடைக்கும்? ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஆசீர்வாதத்துக்குரியவர் யாருங்க? இயேசு. அவர் தான் சொல்கிறாருங்க, தேடுங்கள். எங்கே தேடுறாங்க? அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் தேடி கிடைக்கலைங்க. ஆசீர்வாதம் பெற முடியாதபடி சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுகள், கண்டடைவர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். அப்போ தான் யாருன்னு கண்டுபிடிச்சா அப்போ தட்டுங்க. ஏசப்பா நீ தான்பா என் உண்மையான தெய்வம் அப்படி தட்டுனேன்னா எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கொடுப்பாருங்க.